அந்த காலத்துல வாத்தியார்கள்லாம் மாணவர்கள் தப்பு பண்ணாலும் சரி, சரியா வளர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டா என்ன செய்வாங்க? பெரம்பு பிய அடி வெளுப்பாங்க. போலீஸ்ல கூட அப்படி அடிக்க மாட்டாங்க. அப்படி காட்டுத்தனமா அடிச்சாங்க. அது விளைவு என்னாச்சு? நல்ல மாணவர்களா இருந்தோம். நல்ல மனிதர்களா உருப்படியா இன்னைக்கு இருக்கோம். இன்றைய சந்ததிகள் பாருங்க, ரொம்ப கேவலமா இருக்கு. ரொம்ப மோசமாயிருச்சு. அவிங்க வாழ்க்கையும் கேள்விக்குறியாகுது. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட டிப்ரஷன் ஆயிட்டு இருக்காங்க. குழந்தைங்க கூட டிப்ரஷனுக்கு ஆளாகுது. இதெல்லாம் காரணம் என்ன? நீங்க குழந்தைக்கு புடிச்ச மாரி இருக்க முயற்சி பண்றீங்க. குழந்தைகளுக்கு சுதந்திரம்ன்ற பேர்ல அவங்களுடைய இயல்பு தன்மைய கெடுக்குறீங்க. இயற்கை இயல்புப்படி வாழ்றதுல வன்முறை இருக்கும். நல்லா கேளுங்க, இயற்கை இயல்புல வன்முறை இருக்கு. அத புரிஞ்சுக்கிறணும். அதனால இயற்கை இயல்புக்கு எதிரா இருந்தா அது ஆன்மீகம் கிடையாது. இயற்கை இயல்புக்கு எதிரா இருந்தா அது ஆன்மீகமே கிடையாது. அந்த காலத்து குருநாதர்கள் ரொம்ப டெரரா இருந்தாங்க. இந்த காலத்து குருநாதர்கள் பணம் குடுக்கறதுக்காண்டி உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்கிறவரு உங்க அடிமையா இருக்கலாம். உங்க குருவா இருக்கவே முடியாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால என்ட்ட வரணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, என்ட்ட வரணும்னு முடிவு பண்ணா நீங்க மாசம் மாசம் கப்ப கட்டணும். ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுற மாரி. ஆனா நான் உங்களுக்கு புடிச்ச மாரி இருக்க மாட்டேன். புடிச்ச மாரி இருக்க மாட்டேன். ஆனா உங்கள சரி பண்றதுக்கு என்ன செய்யணுமோ, அது எந்த எல்லைக்கும் போவேன். எந்த எல்லைக்கும் போவேன். இத தெரிஞ்சுட்டு என்ட்ட வாங்க. உங்கள யாரும் நான் வர சொல்லல. என்ட்ட வந்தா இப்படித்தான். என்ட்ட வராம நீங்க என்னைய எவ்வளவு கேவலம் வேணாலும் பேசலாம். ஆனா என்ட்ட வந்ததுக்கு அப்புறம் என் முழு கட்டுப்பாட்டுல நீ இருக்கணும். கட்டுப்பாட்டுல இருக்க வப்பேன். அதுக்கு எந்த எல்லைக்கும் நான் போவேன். முடிவு பண்ணிக்கோங்க. பார்த்து கவனமா இருங்க.